எஸ்பிஐ ஜாப்ஸ்லேருந்து வெரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. யாருக்கெல்லாம் இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், யாருக்கெல்லாம் இமெயில் ஐடியில் மிஸ்டேக் இருக்குது, ஸோ எந்த மாதிரியான ஃபார்மெட்டில் இமெயில் ஐடி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு என்ன தகவல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். இன்னைக்கு நேற்றே பேசியிருந்தோம் இல்லையா, இந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட எங்களுக்கு ரிக்வஸ்ட்டே 1000 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருக்கு. ரைட். ஸோ இன்னும் எத்தனை பேர் ரிக்வஸ்ட் கொடுக்காத இருக்கீங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மெயில் அனுப்புங்க. யார் பண்ணணும்? என்னுடைய மெயில் ஐடி எஸ்பிஓவில் கொடுத்துருக்குற என்னுடைய மெயில் ஐடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. மெயில் ஐடி தப்பாக என்ட்ரு பண்ணிட்டேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியல, என்னால் அந்த மெயில் ஐடி லாகின் பண்ண முடியலை. அந்த மெயில் ஐடி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால லாக் ஆகிடுச்சு. இப்போ என்னால் அந்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணவே முடியல. இந்த மாதிரியான மெயில் ஐடி இஷ்யூஸ் இருக்கிறவங்க மட்டும் ரைட், எஸ்பிஓவில் கொடுத்துருக்கிற அந்த மெயில் ஐடிக்கு பர்டிகுலர் ரீசன், ஏன்னா இங்கே ரீசன் ஒரு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரீசனில் தெளிவாக நீங்கள் என்ன பிரச்சனைன்றதை மென்ஷன் பண்ணணும். எஸ்பிஓவில் நான் கொடுத்த மெயில் ஐடியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, மிஸ்டேக் பண்ணிட்டேன், கரெக்ஷன் பண்ணணும், கரெக்டான மெயில் ஐடி இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக டைப் பண்ணி அனுப்புகிறோம் நம்ம. ஓகே, கொஞ்சம் பேர், ரொம்ப பேர்ல ஒரு சில ரேரஸ்ட் பீப்புள் தான் இந்த ஐடியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் நேரடியாக ஆஃபீஸ்க்கு மெயில் போட வச்சுருக்கேன், இனிமேல் இந்த பர்சன் தான் ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பீப்புளும் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணலாமா? அந்த மாதிரி பீப்புளெலாம் வேண்டாம், அது தனியாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ராப்ளமும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது, என்னுடைய அக்கௌண்ட்டில் என்னுடைய மெயில் ஐடி இருக்குது, அதில் ப்ராப்ளம் இருக்குது. மெயில் ஐடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, @gmail பதிலாக காமெயில் போட்டேன், இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். என்னுடைய ஃபுல் மெயில் ஐடியிலையும் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை அந்த மெயில் ஐடி லாக் ஆகிடுச்சு, பாஸ்வேர்ட் மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க மட்டும் ஓகே, மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க sbotvm@gmail.comக்கு சப்ஜெக்டில் ஓகே, உங்கள் மெயிலில் உங்கள்கிட்ட இப்போ என்ன மெயில் ஐடி ஆக்டிவில் இருக்கோ அந்த மெயிலில் இருந்து சப்ஜெக்டில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ஒரு ஐஃபன் கொடுத்து அந்த மைனஸ் மாதிரி போடுறோம் இல்லையா, ரைட், அது போட்டு வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படின்னு அந்த சப்ஜெக்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. சப்ஜெக்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டாஃப் ஐடியும் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படிங்கிற அந்த லைனும் கண்டிப்பாக சப்ஜெக்டில் இருக்கணும். ஓகே, அடுத்தது அதுக்கு மெசேஜ் ஏரியா. ஸோ மெயில் பண்ண தெரியலைன்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டுக்குங்க. சப்ஜெக்ட்னால் என்ன, மெசேஜ் டெக்ஸ்ட் ஏரியானா என்ன அப்படிங்கிறது, அந்த மெசேஜ்ன்றது எங்கே டைப் பண்ணுன்றதும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ மெசேஜ் டைப் பண்ண வேண்டிய இடத்துல உங்கள் நேம்னு போட்டு உங்கள் நேம் போட்டிருங்க. அந்த நேம்னு போட்டாலும் சரி, இல்லை போடாமல் போட்டாலும் சரி. ஸோ ஆனால் அங்கே வேறு இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் உங்கள் நேம் இருக்கணும், உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கணும். அந்த ஃபார்மெட்டே தெளிவாக கொடுத்துட்டோம். இந்த ஃபார்மெட்டில் அனுப்பினாலும் ஓகே, ஏன்னா ஒரு சிலர் அப்படியே கூட அனுப்பிடுவீங்க. அப்புறமேட்டுக்கு ஐயோ நான் நேம்னு போட்டு என்னுடைய பேர் போடாமல் போட்டேன்னு மறுபடியும் மெயில் அனுப்புவீங்க. மறுபடியும் மெயில் அனுப்பணும், ஒரு தடவை மெயில் அனுப்பினா போதும். ஓகே, ஸோ மெயில் ஐடி அனுப்புறதுக்கு முன்னாடி sbotvm@gmail.com கரெக்டாக இருக்கா, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ரைட், உங்கள் நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி, எஸ்பிஓவில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடி, ஓல்டு மெயில் ஐடி, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கோம் இல்லையா, அந்த மெயில் ஐடி அங்கே அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ உங்களுக்கு எல்லாம் லாகின் பண்ண முடியும் இல்லையா, ரைட், லாகின் பண்ண முடியறவங்க ஓப்பன் பண்ணி பார்த்து டைப் பண்ணுங்கள். இல்லை சார் என்னால் லாகினே பண்ண முடியல, நான் எஸ்பிஓட பாஸ்வேர்டை மறந்துட்டேன், ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் எனக்கு மெயில் வர மாட்டேங்குது, ரைட். ஸோ அதில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கேனே எனக்கு தெரியலன்றவங்க
ஸோ ஒரு கேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, உங்ககிட்ட நான் நிறைய மெயில் ஐடியா இருக்குது, அதிகபட்சம் 2 or 3 மெயில் ஐடிஸ் வச்சுருப்பீங்க. எந்த மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, விட்டுருங்க. இன்கேஸ் அது ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல, எஸ்பிஓவில் என்ன மெயில் ஐடியே இருக்குதுன்னு தெரியலைன்னா அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கணும், ரைட்? ஏன் இந்த இடத்துல அந்த மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணலைன்னா முதல்ல ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு நேராக என்ன இருக்கணும், ஒன்று ஏன் உள்ள அக்கௌண்ட்டில் என்ன மெயில் ஐடி இருக்குதுன்னு பார்க்க முடியலன்றதுக்கான கரெக்டான ரீசன் இருக்கணும். இல்லை அந்த உள்ள எஸ்பிஓ அக்கௌண்ட்டில் என்ன மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணணும், ரைட்? ப்ரொஃபைலில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்து கரெக்டான மெயில் ஐடியை அங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ப்ரொஃபைல் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்ததே தப்பாக தான் இருக்கும், அதை தான் இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ண வரீங்க. இருந்தாலுமே அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது இப்போ இனிமேல் நாம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அந்த நியூ மெயில் ஐடி என்னவோ, என்ன மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடியை அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இந்த தடவையாவது, ஓகே, இந்த தடவையாவது மெயில் ஐடியில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாத கிளியராக ஒரு 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 இந்த டீட்டெயிலை டைப் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு 35 நிமிஷம் டைம் எடுத்துங்க, 40 நிமிஷம் கூட டைம் எடுத்துங்க, தப்பு இல்லை. முதல்ல ஒரு லெட்டராக பார்த்து பொறுமையாக டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கே நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடி தான் சேஞ்ச் ஆகும், ரைட்? ஸோ என்ன ரீசனுக்காக நம்ம அந்த மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ரீசனும் இங்கே நம்ம தெளிவாக நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ அதுங்க இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நோட்னு போட்டு இங்கே இருக்கிறதையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்பிடாதீங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டை கிளியராக ஃபோட்டோ தெரிகிற மாதிரி கிளியராக ஃபோட்டோ எடுத்து அந்த மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷன் அதுதான். அதுலேயும் தெளிவாக உங்களுடைய எஸ்பிஓ அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த எஸ்பிஓ அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ, ப்ரொஃபைல் நேம் என்னவோ அந்த நேமுக்கான ஆதார் அண்ட் பேன் கார்டு டீட்டெயிலை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி மெயில் அனுப்பணும். ஓகே, மெயிலில் மறக்காமல் ப்ரொஃபைலில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம். சார் நான் நேமில் வந்து கொஞ்சம் நிக் நேம் மாதிரி கொடுத்துட்டேன், எடுத்துக்க மாட்டாங்க, ரைட்? நிக் நேம் மாதிரி கொடுத்துட்டேன், அது என்னோட இது இல்லை, சரியா? அதனால் நேம், அங்கே என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்கான ஆதார் அண்ட் பேன் கார்டை மஸ்ட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேர்ட்ஸில் வரும் நேம்ஸ் எல்லாம். பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணிய பாரதி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சில பாரதின்னு போட்டிருப்பீங்க, பாலான்னு போட்டிருப்பீங்க, சுப்பிரமணியன் போட்டிருப்பீங்க, இது மாதிரி நேம் கொடுத்துருப்பீங்க. அவங்க ப்ராப்ளம் இல்லை, அனுப்புங்க. ஸோ நேம் செக் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரூஃப் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, பட் சம்மந்தமே இல்லாத வந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பீப்புள், சம்மந்தமே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கான பீப்புள் லைவாக ஒரு தடவை வேறு மெத்தடில் உங்களுக்கு சால்வ் பண்ணலாம், ரைட்? அவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணாதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ரைட்? வாலெட்டில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பீங்க, எல்லாமே பண்ணிருப்பீங்க. என்னால் லாகினே பண்ண முடியல, அதனால் பாஸ்வேர்டும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க தான் இந்த இஷ்யூ. ஓகே, ஸோ அவங்களுமே தெளிவாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன் ரீசன் என்ன அப்படிங்கன்னு. ஸோ ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில் என்ன மெயில் ஐடியே இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன், ரைட்? தெளிவாக மென்ஷன் பண்ணணும். நான் அந்த மெயில் ஐடி என்ன இருக்குதுன்னு தெரியல, எனக்கு பாஸ்வேர்டு மிஸ் பண்ணிட்டேன், எஸ்பிஐ அக்கௌண்ட் லாகினும் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு நேராக மென்ஷன் பண்ணணும். மேபி நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக பேசினா என்னன்னு தெரியல, கொஞ்சம் முடியல. பட் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அவசரமும் கிடையாது, இன்றைக்கே பண்ணணும், நாளைக்கே பண்ணணும், நாளான்னைக்கே பண்ணணும்லாம் அவசரமும் கிடையாது. பொறுமையாக பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லா யூடியூப் சேனல்லையும் வரும். எஸ்பிஓ பற்றி வீடியோ போடக்கூடிய எஸ்பிஓ யூடியூப் சேனல் மெம்பர்ஸ், யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்க எல்லாருமே போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நாளாக எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இஷ்யூஸ் தான் இதெல்லாம், ரைட்? ஸோ கிளியராக வீடியோ போடுவாங்க, எப்படி மெயில் அனுப்பணும், என்னென்ன யார் யார் அனுப்பணும், என்ன டீட்டெயிலெலாம் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ அவங்க நான் சொன்ன விஷயங்களை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ தெரியலைன்னா கமாண்டர்ஸ் கிட்ட கேட்கலாம், இன்ட்ரடியூசர்ஸ் கிட்ட கேட்கலாம், டீம் லீடர்ஸ் கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு குரூப்பில் இருப்பீங்க, அந்த குரூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க, ரைட்? இந்த ஆடியோ கேட்டுட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, புரியலைன்னா
என்ன டவுட்டாக இருக்கோ அதை குரூப்பில் போய் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். என்னுடைய மெயில் ஐடி நான் எஸ்பிஓவில் தப்பாக கொடுத்துட்டேன், அதை சேஞ்ச் பண்ணணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த மெயில் ஐடி இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் அந்த மெயில் ஐடி நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, லாக் ஆகிடுச்சு. அந்த மெயிலுக்கான பாஸ்வேர்டே எனக்கு தெரியல. எனக்கு அந்த மெயில் ஐடிக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் வரல. அப்படின்னு இந்த மாதிரியான ரீசனுங்களுக்காக மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெயில் ஐடி அனுப்புங்க. இந்த மெயிலுக்கு, அதாவது sbotvm@gmail.comக்கு உங்கள்கிட்ட இப்போ என்ன மெயில் இருக்கோ அதிலேருந்து ஒரு மெயில் அனுப்புங்க. சப்ஜெக்டில் உங்கள் ஸ்டாஃப் ஐடி அண்ட் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மை மெயில் ஐடி அப்படின்னு போட்டுட்டு மெசேஜ் டைப் பண்ண வேண்டியதில் உங்கள் நேமு, ஸ்டாஃப் ஐடி, எஸ்பிஓ அக்கௌண்ட்டில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அது தப்போ ரைட்டோ எதுவும் என்ன இருக்கோ அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அங்கே ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு நேராக டைப் பண்ணிடணும். இன்கேஸ் என்னால் லாகினே பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை இப்போ அப்படின்னா என்ன ரீசனால் லாகின் பண்ண முடியல அப்படிங்கிறத அங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணிடணும். ரைட், மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது நியூ மெயில் ஐடியில் இப்போ என்ன மெயில் ஐடி சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறீங்களோ அதை எந்த தடவையாச்சும் எந்த தப்பும் பண்ணாமல் டைப் பண்ணிவிட்டு, ஸோ நான் மேலே இதுக்கு முன்னாடி சொன்ன ரீசன்ஸை என்ன ரீசனுக்காக நீங்கள் மெயில் சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக டைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டைப் பண்ணியிருக்கணும். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கிற மெயில் ஐடி மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணுவாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. சரி பண்ணதும் உங்களுக்கு ஒரு புது மெயில் ஐடி, உங்களுடைய புது மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஸோ இது மேக்ஸிமம் 5 days டைம் எடுத்துக்குவாங்க. ஓகே, மேக்ஸிமம் 5 days டைம். அதுக்குள்ளே இந்த பிரச்சனை கிளியர் ஆகும். ஸோ அதுக்குள்ளே யாராச்சும் மெயில் பண்ணுறவங்க பண்ணுங்கள், ஒன்றும் அவசரப்பட வேணாம், பொறுமையாக பண்ணுங்கள். இந்த வீக் ஃபுல்லாக டைம் இருக்குது, அவசரப்படாமல் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இருக்கிறதுலே எது இப்போ அதிகமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதுதான். ஸோ 1 week தாராளமாக டைம் கொடுக்கலாம் இந்த பிரச்சனைக்காக. ரைட், ஸோ முதல்ல எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கும் இதெல்லாம் ரீசனே கிடையாது. அங்கே அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம். இருக்கிறதுலே ரீஃபண்டபிளுக்கு அப்புறம் அதிகமான ரிக்வெஸ்ட் வரக்கூடிய ஒரு விஷயம் எதுனா இதுதான். அதனால தான் ஒரு 1 week டைம் கொடுக்குறோம். தாராளமாக டைம் எடுத்து கிளியராக நாங்கள் கேட்ட ப்ரூஃப் எல்லாம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ப்ரொஃபைலில் இருக்கிற நேம், எஸ்பிஓ ப்ரொஃபைலில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, எதுவும் 4-5 அக்கௌண்ட் கூட வச்சுருக்கலாம். ஒரே பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் யார் பேரில் அந்த அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கான ப்ரூஃப் இருக்கணும் கண்டிப்பாக. ரைட், ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணி மெயில் அனுப்புங்க. ஸோ சரி பண்ணி முடிச்சது மேக்ஸிமம் 5 daysக்குள்ளே உங்களுக்கு ரீப்ளே வரும். மேக்ஸிமம் 5 daysக்குள்ளே ரீப்ளே வரும். வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்கேஸ் அக்செப்ட் பண்ணலை, என்ன ரீசனுக்காக உங்களுடைய ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணலைனாலும் அதுவும் வரும். ரைட், பட் ஆனால் இங்கே மெயினாக உங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிளியராக இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கணும். சும்மா எனக்கு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுங்க, இதான் நியூ மெயில் ஐடின்னு போட்டு அனுப்பிட்டாலும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ கரெக்டாக மெயில் பண்ணுங்கள். எஸ்பிஓவுக்கு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், எஸ்பிஓ சைட்லேருந்து ஒரு ரீப்ளே வரணும்னாலே நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெயிலும் எத்தனை தடவை மெயில் போட்டாலும் சரி, அந்த மெயிலில் உங்கள் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை மெயில் போட்டிருக்கேனே அப்படின்னா அதை ஒரு தடவை எடுத்து இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மெயில் பண்ணாலும் செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் உங்கள் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடியை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா மட்டும்தான் அதை ரீப்ளேவும் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.